சுயம்பர கலா பார்வதி யாகம் நடத்துறது எத்தனையோ ஒரு பெற்றோர்களுக்கு நம்ம பண்ற கைங்கரியம் நினைக்கிறேன். ஏன்னா அவளோட குழந்தைகளுக்கு எப்போ கல்யாணம் நடக்குங்கிறது அவளோட பெரிய கனவா இருக்கும். ஒரு சூட்டபிளான ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டாளா, ஒரு பையன் கிடைக்க மாட்டாளா, நமக்கு அவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாள். அவளுக்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன கைங்கரியம் என்னன்னா இந்த ஹோமத்தை நடத்துறது. அந்த ஹோமங்கிறது சின்ன காரியம் கிடையாது, பெரிய காரியங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் அவளை பொறுத்தளவுன்னு அது அவளோட பெரிய லைஃப், அவளோட மொத்தத்தையும் சாக்ரிஃபை பண்ணி தான் அந்த குழந்தைகளை கொண்டு வரா இந்த லோகத்துக்கு. அவளுக்கு வேண்டி என்ன வேணுமோ செய்வான் அந்த அம்மா அப்பா. அப்படி வந்தவாதான் நான் சொன்னேன் இல்லையா, நம்மளோட சாரி டிவோட்டீஸ். அவளாம் என்னை நம்பி இவ்வளோ தூரம் எனக்கு வேண்டிய செய்வான்னு சத்தியமாக நினைக்கல. எங்கெங்கேருந்தோ இருக்கா, சவுத் ஆஃப்ரிக்காவில், போலந்தில், ஜெர்மனியில், அவ்வளோ தூரம் அவள் வந்து நம்மளுக்கு நம்பி செய்கிறான். ஏன்னா தன்னோட குழந்தைக்கு செஞ்சால் கூட எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் நம்பணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. நம்ம பக்கத்தாத்தில் இருக்கிறவளை நம்புவோமா, இவன் ஏமாத்திடுவானோ, இவன் செஞ்சிடுவானோன்னு நினைப்போம். ஆனால் அவன் நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை, அதுக்கு நம்ம ரொம்ப கடன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் அது மாத்திரம்தான். கிட்டத்தட்ட எத்தனையோ குரூப்ல நம்ம சர்வீஸ் பண்ணினாலும் யாரையுமே பார்த்துக்க மாட்டேன். இப்போ எனக்கு வேண்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க அகிலாஜியை கூட நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். அவள்லாம் எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுறோம். எத்தனை வருஷமா, 5-6 வருஷமா சர்வீஸ் பண்ணுறோம். நாங்கள்லாம் எங்கேயோ இருக்கிற டிவோட்டீஸ் வேண்டி நான் உட்காந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாராயணம் பண்ணுவோம், அவளுக்கு நல்லா ப்ரேயர் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் காரணம் என்னன்னா, எங்களோட வேலையை முடிச்சுட்டு எங்கள் வேலையை அவர் பார்த்துக்கறன்னு சொல்லிட்டு நாங்கள் அவளுக்கு வேண்டிட்டு செஞ்சுட்டு இருக்கோம். அதனால எங்களோட வேலையெல்லாம் அவர் பார்த்துக்கிறார். எங்க வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் என் குழந்தை மாடிப்படியிலேருந்து சைக்கிள்ல போறோம். எப்படி போறோம்? சைக்கிள்ல போறோம். நான் வந்து சுவாமியோட முதியை வந்து பேக் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா டிவோட்டீஸும் கொடுக்கறதுக்கு போன இதுல முடிஞ்சோட என் குழந்தை போறான். கடைசி படியிலேருந்து சைக்கிள் உருளுது. மேலேருந்து உருளுதுன்னா நான் ஒரு நிமிஷம் நினைச்சிருப்பேன் இல்லையா, சுவாமி நான் உன்னோட வேலையை பார்க்குறேன், எனக்கு இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு நான் நினைச்சிட்டேன்னா கொண்டு பத்திரமா கீழே குழந்தைய விடுறாரு. அது மேலே சைக்கிள் கிடைக்குது, ஒன்றுமே ஆகலை. உட்காண்டிருந்தப்ப கீழே விழுந்தாலே அடிப்பட்டு ஃப்ராக்சர் ஆகிடுது. அந்த படியிலேருந்து பேப்பராக இருக்கிற படியில் கீழே போய் விடலாம், குழந்தைக்கு ஒன்றும் நடக்கல. அதெல்லாம் என்ன காரணம்னா அவரோட வேலையை நம்ம செய்யணும்னா நம்மளோட வேலையை அவர் பண்ணுறோம். நம்ம கூடயே இருந்து காப்பாற்றுவோம். சத்தியமாக சொல்கிறேன், நம்ம யாரை நம்புறோமோ அது நம்மளுடைய எந்த கடவுளை வேணா நம்புவோம், எந்த குருவை வேணா எடுத்துவோம், பேர் என்னமா வேணா நம்பிக்கை மட்டும் இருக்காது. என்னால் இது முடியாது, நான் அதை பண்ணி என்ன வந்து மட்டும் நினைக்காதீங்க. உங்களால் எல்லாமே முடியும், சுவாமியால் எல்லாமே முடியும். அவரை நம்புங்க, உங்களுக்கு நடக்கும். இது மட்டும்தான் நான் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ரொம்ப 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 தேங்க்ஸ். நம்ம எல்லாருக்கும் இவ்வளோ தூரம் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆசைப்பட்டு எல்லாம் கிடைக்கணுங்கிறது தான். தேங்க்யூ ஸோ மச்.